السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا وماتوا وهم كفار أولئك عليهم لعنة الله والملائكة والناس أجمعين خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. صدق الله العظيم. وأيضا قال الله تبارك وتعالى في مقام آخر: لعن على الله الكاذبين، أو كما قال. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: الكذب يأكل الإيمان كما يأكل النار في الحطب، أو كما قال عليه الصلاة والسلام. رواه الترمذي. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மாமனிதனை படைத்த எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த அகிலத்திலே நம்மை மனிதனாக படைத்தது மட்டும் இல்லாமல் ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றார். பெரியன்பர்களே, இந்த உலகத்திலே மனிதனை அல்லாஹ் தஆலா படைக்கும் சமயத்தில் சில கட்டுக்கோப்பான சில விஷயங்களை வைத்துதான் படைத்தார். அந்த சட்டத்திட்டங்களுக்கு பெயர் தான் ஷரியத்தை முத்தஹரா, மார்க்கம், தீன், இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம் என்பதாக அல்லாஹ் திட்டவட்டமாக தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். பெரியன்பர்களே, இந்த மனிதன் எப்பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் காட்டிய வழிமுறை பிரகாரம் நடக்கின்றானோ அந்த சமயத்திலே அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை கொடுக்கின்றான். ரலியல்லாஹு அன்ஹு வ ரஸு அன்ஹு ஸாலிக லிமன் ஹஷ்ய ரப்பஹ். அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றார், சஹாபாக்களை பார்த்து பொதுவாகவே அவர்களை கொண்டு நான் பொருந்திக் கொண்டேன், என்னை கொண்டு அவர்கள் பொருந்திக் கொண்டார்கள். யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ அவர்களையும் அல்லாஹ் புரிந்து கொள்வான். சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளை பெருமானார் வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம், அல்லாஹ்வுடைய அருள் ஃபஸல் கண்டிப்பாக கிடைக்கும். எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வை காட்டிய வழிமுறையை தவறி ஷைத்தானுடைய வழிமுறையின் பிரகாரம், அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான்: வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவ்வும் முபீன். அல்லாஹ் அக்பர். எந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா விட்டு வைக்கல. ஏமா ஷனாஸ் भाई, कोई चीज को अल्लाह नहीं छोड़ा. कुरान में हर चीज का सवाल का जवाब मौजूद है. अल्लाह अक्बर. वला तत्तबिउ खुतुवाति ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். ஏன்? இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவ்வும் முபீன். நிச்சயமாக மனிதனுக்கு ஷைத்தான் பகிரங்கமான பரம விரோதியாக இருக்கின்றான். ஆன்சர் பாய். இப்ப ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளை பெருமானார் வாழ்க்கை வழிமுறை பிரகாரம் வாழ்ந்தால் அந்த மனிதனுக்கு நிச்சயமாக சந்தேகம் இல்லாமல் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். இப்ப அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளை பெருமானார் சுன்னத்துக்களை மறந்து ஒரு மனிதன் வாழுகின்றான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினால் கண்டிப்பாக அந்த மனிதனுக்கு நரகம் நிச்சயம். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கண்டிப்பாக கிடைக்காது. சரி, மன்னிப்பு உண்டா இல்லையா? உலகத்துல யாராலும் தீர்மானிக்க முடியாது. உலகத்துல சொல்ல முடியுமா இவரை மன்னிப்பா அல்ல, இவரை மன்னிக்க மாட்டான் உங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க நான் சொல்ல முடியுமா? யாராலும் சொல்ல முடியாது. ஏன்? யக்ஃபிரு லிமன் யஷா வ யுஅஸிபு மன் யஷா. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ மன்னிப்பான், யாரை நாடுகின்றானோ தண்டிப்பான். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, நம்ம கையில கிடையாது. நம்ம யாரையுமே தீர்மானிக்க முடியாது. பாவா இவன் சொர்க்கவாதி, இவன் நரகவாதி, இவன் நல்லா மன்னிப்பான், இவன் மன்னிக்க மாட்டான், நீங்க சொல்லவே முடியாது. ஈமான்தாரியை நான் சொல்றேன், குஃப்ரு ஷிர்க் அவங்க எல்லாம் தீர்மானிச்சுட்டான். அந்த குர்ஆனோட ஆயத்தை இன்ஷாஅல்லாஹ் இப்ப நான் ஓதி காட்டுறேன் உங்களுக்கு முன்னாடி. காஃபிர் கைர முஸ்லிம்கள், முஷ்ரிக்கீன்கள் இவர்கள் எல்லாம் முத்திர குத்திட்டா. அச்சிங்களா? ஃபதமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய கண்கள், காதுகள், இதயம் எல்லாத்தையும் எல்லாம் முத்திர குத்திட்டான். யாருக்கு? பல முறை ஈமானை பற்றி சொல்லியும் நேரான பாதையில் வராமல் வடிகத்தின் பக்கம் யார் செல்கின்றார்களோ அவர்களை பார்த்து இப்ப சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு, கைர முஸ்லிம்களுக்கு,
காஃபிர்கள் அதாவது முஷ்ரிக்கீன்களுக்கு அவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. ஏமா மன்னிப்பே கிடையாது. அதெல்லாம் குர்ஆன்ல சொல்லிட்டான். இப்ப பெரியன்பர்களே ரெண்டு விஷயங்கள் இருக்கு. பாவத்துல எத்தனையோ பாவங்கள் இருக்கு. கோடிக்கணக்கான பாவம் செய்யறான். இன்னைக்கு உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதன் ஒரு கடுகு அளவுல ஒரு செகண்ட்ல விரலை விட்டு எண்ண முடியாத அளவுக்கு பாவங்கள் செய்யறோம் இல்லையா? सलीम है आज इंसान बहुत सारे गुनाह करता है, सोच भी नहीं सकते। अल्लाह की नाराजगी, अल्लाह के खिलाफ, दीन के खिलाफ, अल्लाह रसूल के खिलाफ अपनी जिंदगी को बर्बाद करता है। तो मेरे दोस्तों बुजुर्ग भाइयों, गुनाह में बहुत सारे गुनाह हैं, लेकिन दो गुनाह ऐसे हैं अल्लाह की लानत उसके ऊपर उतरती रहती है। अल्लाह अकबर. பாவத்துல எத்தனையோ பாவங்கள் இருக்கு. தொழுகை விடுறான், நோன்பு வைக்கிறது இல்ல, ரம்ஜான் மாசத்துல சக்தி இருந்தும் ஹஜ்ஜுக்கு போறது இல்ல, வசதி இருந்தும் ஹஜ்ஜுக்கு போறது இல்ல, எத்தனையோ மக்கள் சொத்துக்கள் இருந்து ஜகாத் கொடுக்கிறது இல்ல, திலாவத் இல்ல, ஜிக்ர் இல்ல, தர்மங்கள் இல்ல, எந்த நல்ல காரியங்களும் கிடையாது. எத்தனையோ பாவங்கள் இருக்கு. ஆனா பாவத்துல ரெண்டு கொடூரமான பாவம், பயங்கரமான பாவம். ரெண்டு பாவத்தை பத்தி தான் அல்லாஹ் குர்ஆனிலும் சரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலும் சரி இன்றைக்கு தாங்களுக்கு முன்னாடி எடுத்து சொல்லணும். என்ன பாவம் ஜி? அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கிக்கிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட பாவம் என்ன? முதல் பாவம், இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபாருன் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன் خالدين فيها لا يخفف عنهم العذاب ولا هم ينظرون وإلهكم إله واحد لا إله إلا هو الرحمن الرحيم. سبحان الله. அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இன்னல்லதீன கஃபரு, எந்த மனிதர்கள் குஃப்ர் செய்தார்களோ. முதல் பாவம் என்ன? குஃப்ர் செய்யறது. நல்லா கவனமா கேட்கணும். भाई कुफर வேற, मुशरिक வேற. मोहम्मद अली भाई, साली भाई, काफिर अलग है, मुशरिक अलग, दो कोई फर्क है. நல்லா தெரியணும், நல்லா புரிஞ்சுக்கீங்க. காஃபிர் யாரு, முஷ்ரிக் யாரு? ஷரீஅத் அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் ஹதீஸ்ல. காஃபிர் குஃப்ர் இங்க சொல்லப்பட்டது இன்னல்லதீன கஃபரு, குஃப்ர் தமாம். இன்னல்லதீன கஃபரு முஷ்ரிக்க சொல்லல, காஃபிர சொல்றான். இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபாருன். இப்ப காஃபிர்னா யாரு? அல்லாஹ்வே இல்ல அப்படின்னு யார் நிராகரிக்கின்றார்களோ அவர்கள் காஃபிர். அது புரியுதா உங்களுக்கு? காஃபிர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நிராகரிப்பது. குஃப்ர், குஃப்ர்னா என்ன? அல்லாஹ் ஒருத்தன் இந்த அகிலத்துல கடவுளே இல்ல, வேற கடவுளை ஒத்துக்கிறான், வேற கடவுள்களை அவன் நம்புகின்றான். அது இங்க விஷயம் இல்ல. அல்லாஹ்வை கடவுளாக ஏற்றுக்கொண்டானா இல்லையா, இதுதான் விஷயம். இப்ப அவன் சொல்றான் காஃபிர்னா யாரு? अल्लाह इल्ला, कब है? अल्लाह खुदा नहीं है, खुदा जो है दूसरा है, अल्लाह खुदा नहीं है, अल्लाह இறைவன் அல்ல. இறைவன் அல்லாஹ்வை நான் இறைவனா நான் ஏத்துக்கல. ஷபீபாய், அல்லாஹ்வை நான் நௌசுபில்லாஹ் நான் இறைவனை ஏத்துக்கல அப்படின்னு யார் நம்பிக்கை கொண்டானோ அவன் காஃபிர். புரியுதா உங்களுக்கு? காஃபிர் அப்படினா குஃப்ர், குஃப்ர் அப்படினா அல்லாஹ்வை ஒரே அடியா நிராகரிக்கிறது. எல்லா சாமியும் நிராகரிக்கலங்க. எல்லா சாமியும் நிராகரிச்ச தந்தை பெரியா இருக்கிறார்ல, அவர் வந்து எந்த சாமியும் ஏத்துக்கிறது இல்ல. அதுக்கு என்ன ஈக்கா கிச்சி சொல்லுவாங்களா? ஈக்காவை நோ சொல்லுவோம், தீக்காவா ஈக்காவா அப்படிமா? என்ன ஈக்காவா? ஜி தீக்கா. அவங்க வந்து கடவுளே இல்ல, ஏன் அப்படின்னா எல்லாமே இயற்கை. அவங்ககிட்ட கேள்வி கேட்டோம்னா அவங்க பதில சொல்ல முடியாது, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எல்லாமே இயற்கை. இவன் பிறந்தது இயற்கை, மறப்பது இயற்கை, வாழ்வது இயற்கை, மரம் செடி கொடி. ஹலகல் இன்சான், அல்லாஹ் மனுஷனை படைச்சான், அதுவும் இயற்கை. क्या भाई खुलिक़ السماوات والارض, அல்லாஹ் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான், அதுவும் இயற்கை. எதுவுமே கடவுள் இல்லை. அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா கடவுளே கிடையாதியா, அல்லாஹ்வும் கிடையாது, வேற எந்த கடவுளும் கிடையாது. நம்ம மக்கள் சொல்றாங்க, என்ன பாய் நீ சாமி உங்க சாமி எங்க சாமி எல்லா சாமியும் ஒண்ணுதான். அதை தான் நாங்களும் சொல்றோம். ஆனா பாவி, அதை தான் நாங்களும் சொல்றோம். வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித், உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள் வாஹித், ஒரே கடவுள். யாரு? லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். அல்லாஹ் அக்பர். அதனால ஷானத் அல்லாஹ் சொல்றான், உன் கடவுள் என் கடவுள் ஒரே கடவுள். எது? அதுதான் அல்லாஹ், அதுதான் அல்லாஹ். அவன் சொல்றான்
என்ன பேசுறீங்க? துமே मरियम बोलते हैं, हम हमारी अम्मा बोलते हैं, उन्हें मेरी बोलता कैसा ले बता दो होना यार नी मारी अम्मा गिरा है नी मरियम गिरा अब मेरी गिरा यार क्रिश्चियन मेरी गिरा मुस्लिम मरियम गिरा हिंदू मारी अम्मा गिरा என்னையா வித்தியாசம் இருக்கு எல்லாம் ஒண்ணுதாயா அப்படிங்கிற அவன். பெரியன்பர்களே நம்ம அப்படி சொல்லல. இப்ப கடவுளே உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்றது அது சுத்தமா காஃபிர் தான். ஆனா இப்ப மத்த சாமிகளை ஒத்துக்கிறான். இப்ப கிறிஸ்டின் இருக்கான், கிறிஸ்டின் ஏத்துக்கிட்டான், மத்த எந்த சாமி ஒத்துக்கிறது இல்ல. வேற முஸ்லிம் இருக்கிறான், அவன் சாமி எல்லாத்தையும் ஜெபிக்கிறான், ஆனா அல்லாஹ்வை ஏத்துக்க மாட்டான். இது மாதிரி விஷயத்த நீங்க பேசுறேன். அப்ப ஒரு மனிதன் குஃபுர் அப்படின்னா அல்லாஹ்வை நிராகரிப்பது. அல்லாஹ்வே கடவுள் இல்லை, எல்லா கடவுளும் இல்லைன்னு சொல்லல. எல்லா கடவுளும் இருந்தாலும் அல்லாஹ்வை நான் கடவுளா ஏத்துக்கல அப்படின்னு சொல்றான். அப்படின்னு இருந்தா அவனுக்கு குஃபுர் காஃபிர் எப்படி சொல்லுவாங்க. அவன் என்ன பண்றா ஷரீஅத்துல காஃபிர்னு சொல்லுவான். இப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபாரும் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸி அஜ்மஈன். ஒரு மனிதன் காஃபிராக அல்லாஹ்வை நிராகரித்து வாழ்ந்தால், அல்லாஹ்வை கடவுள் என்பதாக ஏற்றுக்கொள்ளாமல் மௌத்தா போயிட்டா அப்படின்னா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது மலக்குமார்கள் உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களுமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் மலக்குமார்களும் உலகத்தில் படைக்கப்பட்ட வன்னாசி அஜ்மஈன் எல்லாருமே அவரை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர், நௌசுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். என்ன சொல்றீங்க? லஅனத்து இன்னல்லஸீன கஃபரு வ மாது வ ஹும் குஃபாரும் உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸ் அஜ்மஈன். படைக்கப்பட்ட படைப்பினங்கள் எல்லாருமே அல்லாஹ், ரசூல், மலக்குமார்கள், படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் எல்லாமே அந்த காஃபிர் அல்லாஹ்வை நிராகரித்து மௌத்தா போனா பாத்தீங்களா, மரணிச்சு போனா பாத்தீங்களா, அவனை லானத் சபித்துக் கொண்டே இருப்பார்கள். உலகம் அழியும் வரை சபித்துக் கொண்டே இருப்பார்கள். நௌசுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய தண்டனை. சரி, அதுக்கு சொல்றாங்க, உலாயிக அலைஹிம் லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன் நாஸ் அஜ்மஈன் காலிதீன ஃபீஹா லா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாபு வலா ஹும் யுன்ஸரூன். அல்லாஹ் வெளிப்படையா சொல்லிட்டான், நீ என்ன கடவுள்னு ஏத்துக்கல, நீ மௌத்தா போயிட்ட, எல்லாமே நானும் உன்னை சபிப்பேன், ரசூலுகளும் சபிப்பாங்க, மலக்குமார்கள் படைப்பினங்களும் உன்னை சபிப்பாங்க, சாபம் உண்டாகும், சாபக்கேடு உண்டாகும். அதுக்கப்புறமேல் உன்னை நரகத்துல போட்டு உன்னை என்ன செய்வேன், சித்திரவதை செய்வேன், தண்டனை கொடுப்பேன். அந்த தண்டனையில எந்த விதமான குறைபாடுகளோ எந்த விதமான கூடுதல் குறைவுகளோ உனக்கு டிஸ்கவுண்டோ எதுவுமே கிடையாது. லா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாப். தண்டனையில உனக்கு எந்த விதமான சலுகை கிடையாது, குறைவு கிடையாது, நிறைவா கிடைக்கும் உனக்கு. ஏன்? என்ன கடவுள் இல்லைன்னு நீ நிராகரிச்ச, காஃபிரா போன, குஃப்ர் செஞ்ச, என்ன நிராகரிச்ச, அல்லாஹ்வே இல்லைன்னு சொன்ன, அதனால உனக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை மோசமான தண்டனை. அதில் எந்த விதமான சலுகை நீ என்கிட்ட எதிர்பார்க்க முடியாது, கொஞ்சமும் குறைவு செய்ய மாட்டேன். லா யுகஃபஃபு அன்ஹுமுல் அஸாப். குறைவு அதாவது தண்டனையில எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது, குறைவுகள் இருக்காது, நிறைவ மன திருப்தியோட உன்னை நான் கொடுப்பேன். எதை? தண்டனை சொல்லி படுகிறதா சொல்றேன். வ இலாஹுக்கும் இலாஹுன் வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள். எதுக்குடா மறுக்கிற? அல்லாஹ் சொல்றான், ஏன் மறுக்கிற? அல்லாஹ் இல்லைன்னு ஏன் மறுக்கிற? உன்னுடைய கடவுள் என்னுடைய கடவுள், எல்லாருக்குமே ஒரே கடவுள். எது? அல்லாஹ். ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். கருணை உள்ளம் கொண்ட, மனம் இறக்கும் குணம் கொண்ட அல்லாஹ் தான் இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இரட்சகன். உன்னுடைய இரட்சகன் என்னுடைய இரட்சகன், எல்லாருக்குமே ஒரே இரட்சகன். அந்த இரட்சகன் யாரு? அல்லாஹ். யாரு படைக்க? அல்லாஹ் படைச்ச அல்லாஹ். அல்லாஹ் தான் நம்மளை எல்லாம் படைச்சான். அப்ப அல்லாஹ் தான் இந்த அகிலத்தையே படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் அப்படிங்கறத தெல்ல தெளிவா அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லிட்டான். இப்ப ஆயத்துல என்ன தெரியுது? யார் அல்லாஹ்வை நிராகரித்து குஃப்ர் செஞ்சாங்களோ அவங்க மௌத்தா போயிட்டா அப்படின்னா அவங்க மேல அல்லாஹ்வுடைய லானத்து, அல்லாஹ்வுடைய சாபக்கேடு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அல்லாஹ்து, ரசூல்து, மலக்குமார்கள்து, வன்னாசி அஜ்மாஇன், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் அவனே செய்வாங்க.
எல்லா படைப்பினங்களும் அவனை சாபமிட்டுக் கொண்டே இருப்பார். ஒண்ணு. இரண்டாவது பாவம் என்னாச்சு? பெரிய அன்பர்களே, யார் பொய் சொன்னார்களோ அலல் காசிபீன், அல்லாஹ் அக்பர், क्या भाई लुइना अलல்லாஹி அலல் காசிபீன். அல்லாஹ் இன்னொருத்த சொல்றான், யார் பொய் சொல்கின்றார்களோ, யார் பொய் சொல்கின்றார்களோ தன்னுடைய நாவால், அவர்களின் மீது அல்லாஹ்வுடைய லானத்து, அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். ஹக்கீம் பாய், இன்னைக்கு பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில வியாபார ரீதியா பார்த்தோம் அப்படின்னா பொய் சொல்லாம வியாபாரமே பண்ண மாட்டேங்கிறான். கேசாதுக்கு என்ன பேர் வச்சிருக்கா தெரியுங்களா? இதெல்லாம் ஹிக்மத் மாப்பிள, இதெல்லாம் टेक्निक. क्या है टेक्निक? किरा छोटा काम करता टेक्निक बोलता है, किरा तो चोर के काम करता, झूठ बोलकर बेचता, उसे नाम कैसा देता होगा? टेक्निक. இதெல்லாம் பிசினஸ் டெக்னிக். பொய் சொல்றது பிசினஸ் டெக்னிக். நம்ம யார் சொல்லி கொடுத்தா? உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? பெரியவங்க சிந்திச்சு பாருங்க. ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் சொல்லிருக்காங்க அடிக்கடி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவி விட்டு வெளியில வந்தார். ஒருத்தர் கோதுமை வித்துட்டு இருந்தார். கோதுமை. அந்த கோதுமைக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியில நனைஞ்சு ஈரப்பதமா இருந்துச்சு. மேல மட்டும் காஞ்சி கோதுமை வச்சிருந்தார். கீழே பூரா ஈரமா இருக்கு. இப்ப கோதுமை ஈரமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? எடை போட்டா எடை அதிகமாகுமா? கறிக்கடையில போய் நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, கறிக்கடையில பயங்கரமான டெக்னிக்கலா இருக்குது. நான் பார்த்துருக்கேன். आंसर है गोश्त में जाया एक दिन गोश्त की दुकान, उन्होंने क्या करा? गोश्त उठाओ, बाल्टी में पानी डालकर अच्छा धोए. मैं बोला क्या भाई करते हैं? तुम ना गोश्त धोकर दे दो, मेरी जोर घर में बैठी मैं बोला धोएंगी, तुम ना बताएंगी जो फिक्र गोश्त डालो जी दे. அவர் கழுவி கொடுக்குறாராமா. ஏன் எங்களுக்கு கை இல்லையா? பொண்டாட்டிக்கு என்ன வீட்டில் வேலை? கழுவு தெரியாதா? அப்படியே அவன் சமைச்சிருவாங்க. हकीम भाई तुम्हें गोश्त ना दो सकते पता दे देंगे तुम्हारी जोर धोंगी जी धोकर चला पता देंगे. इवन என்னன்னா வாளியில போட்டு முக்கு முக்குன்னு முக்குறார். காய்க்கு बाद क्या करता அப்படின்னா तुम ना को धोकर दे तो हजरत आए हैं पाक साफ देना. हजरत पहले टोपी पहने हैं, पहले हजरत टोपी पहने. हम ना को दूसरों को टोपी पहना को आदत है, हम ना को तू टोपी पहनाना को. பெரிய அன்பர்களே, நல்லா போட்டு தண்ணியில முக்கு முக்குன்னு முக்கி அப்படி தொங்க விட்டுருவார். என்னடா அப்படின்னா கழுவி கொடுத்த உனக்கு அஜித் வந்து தெரியல, உனக்கு சுத்தமான கறி தானே கொடுக்கணும் அப்படி. அதுல தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி என்னாச்சு நல்லா கறி அப்படியே பூரா அப்படியே இழுத்துரும், எடை ஏறி போயிடும். நீங்க 1/2 கிலோ போடுவார், அங்க வீட்டில் பொண்ணு இவ்வளவுதான் இருக்கு. எடை 1/2 கிலோ தெரியும், எடை காட்டும் கரெக்டா. மனுஷன் போய் சொல்லுவான், மிஷின் போய் சொல்லுமா? அது என்ன ஆகுது? தண்ணி ஏறி நீங்க நெருப்பு வச்சு அல்லாடிக்கு சமைச்சிங்க அப்படின்னா आधा किलो का गोश्त कितना हो जाएगा? 100 ग्राम हो जाएगा. तो जोर में तुम लड़ेंगे कि पकाता पकाता खाकर तोंस डालिए, मरद को कोशिश करती नहीं की अभी. பெரிய அன்பர்களே, இது மாதிரி பல டெக்னிக் இருக்குது. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, பார்த்தா அப்படின்னா சாத்துக்கு கீழே ஈரமா தெரியுது, அதுக்கு மேல வந்து அப்படியே காஞ்சதா வச்சிருக்கிறாரு. பெருமானார் போனவர் அப்படி நின்னுட்டாரு. அந்த சஹாபி கிட்ட வந்தாரு, என்ன இதுன்னாரு? கோதுமை அப்படின்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரலத்தோட கையை அப்படியே விட்டார், உள்ள விட்டு அப்படின்னு அப்படியே ஈரப்பதமா நனைஞ்சு வருது, தண்ணி தண்ணியா வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யஜூஸு ஹாஸல் பை', இந்த வியாபாரம் ஜாயிஸ், ஹராமான வியாபாரம். அல்லாஹ் அக்பர், இது ஹராமான வியாபாரம். ஓ சொன்ன யார் சொல்ல கோதுமை ஹலால் தானே? கோதுமை ஹலால், ஆனா நீ இதை நினைச்சு விக்கிற பத்தியா? இந்த வழிமுறை தப்பு, இது ஹராமான வியாபாரம். இது இந்த வழிமுறை ஹலால் இல்ல. காஞ்ச கோதுமை தான் நீ விற்கணும். ஈரப்பதமான கோதுமை நீ எடை அதிகமாக்கி மக்களை ஏமாத்துற, இது ஜாயிஸ் இல்ல, ஹராமான முறை. ஷரீஅத் இது சொல்லிக் கொடுக்கல. அல்லாஹ் அக்பர். உடனே இந்த சஹாபியை தூக்கி எரிஞ்சு தௌபா செஞ்சிட்டார். பெரியவர்களே, இன்னைக்கு வியாபார ரீதியாக பல மக்கள் பல துறைகளிலே, பல நிர்வாகத்தின் துறையில, பல வியாபார துறைகளில பார்த்தோம் அப்படின்னா பொய் ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு, இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு. பொய் இல்லாம வியாபாரம் கிடையாது, பொய் இல்லாம வர்த்தகம் கிடையாது, பொய் இல்லாம எந்த நிர்வாகமும் கிடையாது. அது மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிட்டோம்? அடிமையாயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? அடிமையாயிட்டாங்க. அததான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல சொல்றான், லுஇன அலல்லாஹில் காஸிபீன், யார் பொய் சொல்றாங்களோ அவங்க மேல அல்லாஹ்வுடைய சாபக்கேடு உண்டாகும். அல்லாஹ்வுடைய சாபக்கேடு உண்டாச்சுன்னா நம்மள உருப்படி ஆகும். அஜி मोहम्मद अली भाई, हम उससे उर्पड़ी होंगे कि अल्लाह की लानत हमारे ऊपर उतरती तो जिंदगी में कैसा भाई सुकून मिलेगा, कैसा जिंदगी में राहत रहेगा, कैसा बरकत रहेगा, कमाई में हर चीज में मुसीबत ही मुसीबत होगी. क्यों?
जो आदमी झूठ बोलता है, पहले जो आदमी कुफ्र करता है, अल्लाह को इनकार करता है, उसके ऊपर अल्लाह की लानत होगी। और जो आदमी झूठ बोलता है, सच नहीं बोलता, झूठ बोलकर व्यापार करता है, तो मेरे दोस्तों, बुजुर्गों, भाइयों, अल्लाह ने फरमाया उसके ऊपर मेरी लानत होगी। जब तक वो मरता है तब तक लानत होती ही रहेगी। अल्लाह பாதுகாக்கணும், முழு சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். பெரியவர்களே, இன்னைக்கு எல்லா முஸ்லிம்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பாதுகாக்கணும். பல விஷயங்கள்ல, பல வியாபாரங்கள்ல, பல துறைகள்ல பார்த்தோம் அப்படின்னா பொய் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன கேட்டா என்ன சொல்றாங்க பாய், பொய் சொல்லாம நம்ம வியாபாரமே பண்ண முடியாது பாய், பொய் சொல்லாம வியாபாரம் பண்ண முடியாது பாய் அப்படிங்கிற அளவுக்கு அதுக்கு அடிமையாயிட்டாங்க. நேர்மையான முறையில் நம்ம செஞ்சோம், கண்டிப்பா அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான். ஆனா நாம ஒரே மாசத்துல கோடீஸ்வரன் ஆகணும்னு ஆசைப்படுறோம். व्यापार करेगी 21 महीने में करोड़पति बन जाना, அது மாதிரி பேராசை. அதனால் பல தவறுகள், பல பிழைகள், பல பொய்கள் இது மாதிரி நௌசுபில்லா ஏற்படுவதின் காரணமாக அல்லாஹ் அவருடைய வியாபாரத்தையும் அழித்து விடுகின்றான். அவருடைய வியாபாரத்தில் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரக்கத்து கிடைக்கிறது இல்லை. உண்மையான விஷயமா இல்லையா? ஏன் ஷரீஅத்துக்கு மாறான பொய்யான வியாபாரம் செய்தால் அதனால் அவனுடைய ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டம் வரைக்கும் வண்டி ஓடும், அதுல எந்த பரக்கத்தும் இருக்காது. ஒரு காலம் வரும், அந்த வியாபாரத்தையே வேரோட சாட்சிடுவான் அல்லாஹ். எத்தனையோ நிர்வாகங்கள் இருக்குது, இன்னைக்கு எல்லாமே எனர்ஜி உருவம் தெரியாம போயிடுச்சு. பெரிய பெரிய கம்பெனிங்க, பெரிய பெரிய வர்த்தக நிர்வாகங்கள் எல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு அவங்க எல்லாம் அடிச்சுவடுகள் அடையாளம் இல்லாம போயிட்டாங்க. ஏன்? பொய்யை மெய்யாக வைத்து வியாபாரம் செய்தவர்கள், பொய்யை மெய்யாக வைத்து வியாபாரம் செய்தவர்கள், பொய்யை தன்னுடைய வியாபாரத்திலே முதலீடாக போட்டு முன் வைத்து அதை என்ன செஞ்சாங்க? வியாபாரம் செஞ்சாங்க. பொய் மேலதான் அவங்களுடைய கம்பெனியினுடைய கட்டடமே நின்று இருந்துச்சு. எல்லாம் ஆட்டி எடுத்துருவோம் ஒரு செகண்ட் தான். புரிஞ்சுங்களா? அப்ப யார் பொய் சொல்கின்றார்களோ பாவத்திலே பெரிய பாவம், அந்த பாவத்தின் மீது அல்லாஹ் என்ன செய்யறான்? சாபம் விட்டுக் கொண்டே இருப்பான் அவன் அழியும் வரை. பெரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் கஸி அல் மன் அல் கிஸ்பு யாக்குலுல் ஈமான். என்ன சொல்றாங்க ஜி? அல் கிஸ்பு யாக்குலுல் ஈமான். பொய் என்பது ஈமானை சாப்பிட்டு விடும், தின்று விடும். எப்படி சொல்றாங்க ஜி? அல் கிஸ்பு யாக்குலுல் ஈமான் கமா யாக்குலுன் நாரி ஃபில் ஹதப். எப்படி நெருப்பு விறகுகளை தின்னுகின்றதோ, சாப்பிடுகின்றதோ, சாப்பிட்டதே செய்யும் கங்குகளாக்கி விட்டு அதை என்ன செய்து சாம்பலாக்கி விடுகின்றதோ, அதே போன்று பொய் சொல்லி 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 ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டத்திலே உங்களுடைய ஈமானை அல்லாஹ் பறித்து விடுவார். நௌசுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல் கிஸ்பு யாக்குலுல் ஈமான். கேபிட்டல் சார், அல் கிஸ்பு யாக்குலுல் ஈமான். பொய் என்பது ஈமானை சாப்பிட்டு விடும். கமா யாக்குலுன் நாரி ஃபில் ஹதப். எப்படி நெருப்பு விறகுகளை சாப்பிட்டு சாம்பலாக்கி விடுகின்றதோ, அதே போன்று ஒரு காலகட்டம் வரை அல்லாஹ் விட்டு வைப்பான். அதற்கு பிறகு அந்த மனிதனுடைய ஈமானை பறித்து விடுவான் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டம், நல்ல கவனமா கேட்கணும். ஒரு பது வந்தான். பது அப்படின்னா காட்டுவாசி, பது அப்படின்னா கிராமவாசி, ஜங்கல் में रहते नहीं, கிராமவாசி. அது அவங்களுக்கு அரபியில பதுன்னு சொல்லுவாங்க. அந்த பது அப்படிங்கிற காட்டுவாசி வந்தாரு. வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மத், சபையில ஹாய் ஷமாயிலே திர்மிதில வந்திருக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய பண்புகள். நீங்க எவ்வளவு பத்தமீசா, எவ்வளவு அவமரியாதையா நீங்க பேசினாலும் நடத்தை நடந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவமரியாதையா பேச மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்வத்துல் ஹஸனா, அழகிய பண்புகள்ல ஒண்ணே. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு முஅஜிஸா அல்லாஹ் கொடுத்தது என்ன அப்படின்னா, முன்னாடி பார்க்கக்கூடிய விஷயத்தை அப்படியே பின்னாடி பார்ப்பார். முத்தொல்லிசா ஃபாரூக் பாய் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், அன்சர் பாய் பின்னாடி வந்துட்டு இருக்கிறார். நான் அப்படியே பெருமாசை நிப்பாரு, நின்று ஃபாரூக் பாய் கிட்ட பேசிட்டு அப்படியே திரும்பி பின்னாடி உங்க யாரு அன்சர் பாய் வந்தார் அப்படின்னா, ஸலாம் அலைக்கும் அன்சர் பாய், நல்லா இருக்கிறீங்களா, எப்ப வந்தீங்க அப்படின்னு கேட்பார். சஹாபாக்கள் ஆச்சரியமாயிடுவாங்க, யார் சொல்லுங்க நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, பின்னாடி ஒருத்தர் வந்தாரு, அவரை பத்தி நீங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? பெருமா சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, முன்னாடி என்ன இருக்குதோ அப்படியே பின்னாடி அப்படியே காட்டுவான் அல்லாஹ் எனக்கு.
பின்னாடி வரக்கூடிய சம்பவங்கள் யார் வந்தாலும் அதை அப்படியே கொண்டாந்து முன்னாடி நிப்பாட்டுவான். நான் முன்னாடியும் பார்ப்பேன், பின்னாடியும் பார்ப்பேன். அல்லாஹ் அக்பர். இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மட்டும் வழங்கப்பட்ட அற்புதம். வேற எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல. அல்ஹம்துலில்லாஹ், எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல. முன்னாடி நின்று பேசுவாரு, பின்னாடி என்ன நடக்குது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்கூட்டி அல்லாஹ் போய் காட்டுவான். யார் வரா, எங்க போறா, என்ன இருக்குது, பின்னாடி யார் யார் வந்துட்டு இருக்கிறாங்க, அப்படியே முன்னாடி நடந்த மாதிரி சொல்லுவார். அப்ப பின்னாடியும் பார்வை முன்னாடியும் பார்வை மாதிரி அவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மோஜிசா கொடுத்திருந்தான். யாருக்கு? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும், வேற எந்த நபிக்கும் கொடுக்கல. அப்படி அந்த பது வந்தா முஹம்மத் அப்படின்னு கத்துறான். சஹாபாக்கள் கோமாயிட்டாங்க. சபையில யாரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் சொல்லி கூப்பிடுறது அப்படி? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லப்பைக் அப்படினார். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அழுதுட்டார். ஸல்லல்லாஹு எவ்வளவு பெரிய சபையில முஹம்மதுன்னு சொல்றான், நீங்க அந்த காக்கா பையனை பார்த்து லப்பைக் இதோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றீங்களே, உங்களை எங்களால புரிஞ்சிக்கவே முடியல. யார சொல்லுவா, நீ மனிதர்கள் தானா அப்படி பெருமாள் சொன்னாங்க. பெருமானாருடைய பழக்க வழக்கம் எப்பயுமே அப்படிதான். யார் எப்படிப்பட்ட அவமரியாதையா கோபப்பட்டு பேசினாலும் பெருமானார் கோபத்தின் பதில் கோபமா கொடுக்க மாட்டார். तमीज से बात करेंगे, मोहब्बत से बात करेंगे, अदब से बात करेंगे, चाहे वो कैसा भी बदतमीज हो, जैसा भी बदतमीज से चलता हो, सवाल करता हो, जैसा भी बुलाता हो, लेकिन अल्लाह के रसूल की आदत मुबारक ये है कि जो आदमी बदतमीज का जवाब बदतमीज नहीं है, अदब से जवाब देंगे. ये अल्लाह के रसूल का अखलाक है. अल्लाह अकबर. சரி வந்தா பக்கத்துல லப்பைக் வந்து பக்கத்துல நிக்கிறார். இந்த பதில் சொன்னா 3 விஷயங்கள் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னப்பா 3 விஷயம்? நீங்க சொல்றீங்க எங்களுடைய பாப்தாதாவுடைய ஈமான விட்டுடும், உங்களுடைய ஈமான எடுத்துக்க சொல்றீங்க. நீங்க என்ன சிலை விக்கிரங்களை விட சொல்றீங்க, உங்களுடைய ஈமான அல்லாஹ்வுடைய ரசூலை ஏத்துக்க சொல்றீங்க. இது எப்படி முடியும்? எப்படி சாத்தியமாகும்? எதுக்கு விட சொல்றீங்க? ஒண்ணே. ரெண்டாவது சொல்றாங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? இந்த சவுதி அரபுடைய மக்கள் எல்லாமே ஒரு காலம் வரும் ஈமான்தாரி ஆயிடுவாங்க அப்படின்னு வேற சொல்றீங்க. என்ன சொல்றாங்க? பெருமான சொல்றாங்க, ஒரு காலம் வரும் என்னுடைய கலிமான், எந்த கலிமானை நான் ஏந்தி வந்தேனோ அந்த கலிமா ஒவ்வொரு குடிசை, கோபுரங்கள், மூளை முடுக்கு, எல்லா சந்து பொந்து, காத்து கூதாத இடத்திலும் கூட கலிமா சென்று அடையும் என்பதாக பெருமானாசுடைய மிகப்பெரிய வாக்குறுதி அப்படின்னு சொல்றீங்களே. ஆனா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. சவுதியிலேயே எத்தனையோ பேர் ஈமான் கொள்ளல, எத்தனையோ மக்கள் கலிமா சொல்லல, நீங்க எப்படி சொல்றீங்க சவுதி மக்கள் எல்லாமே ஈமான் கொண்டுடுவாங்க அப்படின்னு? இது ஒண்ணுமே எனக்கு என்னுடைய மண்டைக்கு எட்டல, என் மூளைக்கு எட்டல அப்படின்னா. சரி, ரெண்டாவது கேள்வி கேளுனார். என்னங்க பச்சை போய் சொல்றீங்க? வல்லரசு நாடு ரோம், ஈராக், இந்த நாட்டை எல்லாம் என்னுடைய சஹாபாக்கள் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் பட்ட பகல் போயிங்க பாய். क्या भाई ऐसा झूठा बात बोलते हैं तुम्हें அப்படின்னு சொல்றான். யாரு? அந்த பது. சரி, மூணாவது கேள்வி, இறந்த பிறகு மறுபடியும் வந்து எழுப்பப்படுவேன்னு சொல்றீங்களே, என்ன இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 கேள்வி கேட்டாங்க. ஒன்னு என்ன சொன்னாங்க? எல்லா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் முஸ்லீம் ஆயிடுவாங்க. ரெண்டாவது ரோம், ஈராக், ஈரான், இப்படி பெரிய பெரிய கைஸ்வா, கிஸ்ரா அப்படிங்கிற மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் என்னுடைய சஹாபாக்கள் கைப்பற்றுவாங்கன்னு சொன்னாரு. மூணாவது, இறந்த பிறகு மறுபடியும் எழுப்பப்படுவோம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த 3 கேள்விக்கு பதில் எனக்கு புரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் உன்னுடைய ஆயுளை நீண்டதாக்குவானாக. என்ன சொன்னாரு? அல்லாஹ் உன்னுடைய வயசுல பரக்கத்தை கொடுப்பான். ஏன்? இந்த 3 விஷயத்தை நீ பாப்ப, கண்டிப்பா பாப்ப, பார்க்காம சாக மாட்ட. அதனால அல்லாஹ்வுடைய வயசுல பரக்கத்தை கொடுப்பானாக. சரி, அப்புறம் என்னாச்சு? அல்லாஹ்வுடைய கையில பெருமானார் விசால் ஆயிட்டாங்க. ஹஜரத் உமருடைய காலம், ஹஜரத் அபூபக்கர் போனாரு, அவர் இறந்து போயிட்டார். உமருடைய காலம் வந்துச்சு. வந்த பிறகு அல்லாஹ்வுடைய கையில பார்த்தா அப்படின்னா சவுதி இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே முஸ்லீம் ஆயிட்டாங்க. எல்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இவர் நினைச்சார், ஆஹா, முதல் கேள்விக்கு பதில் கிடைச்சு போச்சு, எல்லா சவுதிக்காரங்களும் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ரெண்டாவது பார்த்தா அப்படின்னா கேள்வி என்னது? கைஸ்வா, கிஸ்ரா வல்லரசு நாடுகள். ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலகட்டத்தில் 11 வல்லரசு நாடுகள் கைப்பற்றப்பட்டன. அதுல ரோம், கைஸ், கிஸ்ரா, ஈரான், ஈராக், மிஸ்ர், பலஸ்தீன், எகிப்து எல்லாமே 11 நாடுகள் எல்லாம் முஸ்லிமுடைய கைக்கு வந்துருச்சு. அவர் சொன்னார், ஆஹா, துவிங் பத்வி சல்தாரா பாவா, ரெண்டாவதுக்கு பதில் கிடைச்சிடுச்சு. எல்லாம் வல்லரசு நாடுதான் இங்க முஸ்லிம் கைப்பிடிச்சிட்டாங்க. மூணாவது இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம முஸ்லீம் ஆயிடலாம். பயம் வந்துருச்சு.
நேரா உமர் கிட்ட வந்தாங்க. உமர் கையை பிடிச்சி என்ன முஸ்லீம் ஆக்கிடுங்க, முஸ்லீம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இன்னும் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் இருக்குது, அது இறந்த பிறகுதான் தெரியும், இறந்த பிறகுதான் தெரியும், கியாமத்தில் தான் தெரியும் அப்படி. அதுக்கப்புறம் சரி அல்ஹம்துலில்லாஹ் அதுவும் நடக்கும், நம்பிக்கை வந்துருச்சு. அவர் எப்பப்ப வந்தாலும் சபைக்கு ஹஜரத் உமர் எந்திரிச்சு நிற்பாரு. சஹாபாக்கள் கேட்பாங்க, யா ரசூல் யா அமீர் முஃமினீன் ஜனாதிபதி அவர்களே, அவன் ஒரு பது, ஒரு காட்டா, ஒரு விவசாயி, ஒரு காட்டுவாசி, கிராமவாசி, அவனை பார்த்தா உள்ள வந்தா ஏன் எந்திரிச்சு நிக்கிறீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இவன் சொர்க்கவாசி அப்படின்னாரு. என்ன சொன்னாங்க? சொர்க்கவாசி. எப்படி பெருமாள் சொன்னாங்களா சொர்க்கவாசி அப்படின்னு? ஆமா. எப்படி சொன்னாங்க? ஒரு 3 கேள்வி கேட்ட 2 தெரிஞ்சு போச்சு இங்கேயே. 3வது கேள்வி என்ன? நாளைக்கு இறந்த பிறகு மறுபடியும் எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேட்ட. அந்த சமயத்துல நான் உன் கையை பிடிச்சு, யாருடைய கைய? அந்த காட்டுவாசி இருக்க பது, அவனுடைய கைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான கையை பிடிச்சவரு. இப்ப நான் சொன்னனே அது நிகழ்ந்ததா? இறந்த பிறகு நானும் இறந்து போயிட்டேன், நீ இறந்து போயிட்ட, இப்ப 2 பேர்த்தையும் அல்லாஹ் எழுப்பி இப்ப மறுபடியும் பிழைக்க வச்சானா அப்படிங்கறத உன் கையை பிடிச்சிட்டு நான் சொல்லுவேன், அப்ப தெரியும். சரி, இதுல என்ன தெரியுது? அதற்கு உமர் சொன்னாரு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கரங்கள் யாரை கியாமத்தில் பற்றி பிடித்துக் கொண்டதோ அவர்களை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்கள் விட்டுவிட மாட்டார்கள். அல்லாஹ் அக்பர். யாருடைய கரங்களை பெருமானார் பிடிச்சிட்டாங்களோ அந்த கரங்கள் அந்த மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்காதவரை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரங்கள் அவர்களை விடாது, பற்றி பிடித்துக் கொள்வார்கள் என்பதாக ஹஜரத் உமர் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அதனால இவன் சொர்க்கவாசி, அதுக்கு தான் நான் மரியாதை கொடுக்கிறேன். கண்டிப்பா 3வது விஷயமும் நிகழும். 2 நிகழ்ந்து போச்சு, 3வது நிகழாதா? கண்டிப்பா. அதனால ஈமான் கொண்டார். சரி பெரியன்பர்களே, இன்னைக்கு நாயகம் நீங்க சொல்றது பொய்யாகலாம், நான் சொல்றது பொய்யாகலாம், அல்லாஹ் ரசூல் சொல்றது என்னைக்குமே பொய்யாகாது. ஹஜரத் இப்ராஹிம் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவுலியாக்கள்ல மிகப்பெரிய அவுலியா, அஜ்மீர்ல அடங்கி இருக்கிறாங்க. இப்ராஹிம் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரு சிஷ்டியில இருந்து கிளம்பி அஜ்மீருக்கு வந்தார். நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லி இருக்கிறோம், வியாபாரத்துக்கு வரல, பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்க வரல, எந்த வியாபார வர்த்தகம் செய்ய வரல, தீனுடைய பணிக்காக வேண்டி வந்தார், தப்லீக் தாவத்துடைய வேலைக்காக வேண்டி வந்தார். பொதுமக்கள் அனைவர்களும் தீனை பற்றி கவலை கொண்டு அவர்கள் மீது அக்கறை கொண்டு சிஷ்டியில இருந்து கிளம்பி அஜ்மீருக்கு வந்தார். வர வழியில நம்மள மாதிரி ஒரு ஹஜ்ரத் அவருக்கு கிடைச்சிட்டாரு. அப்துல் சாப், நீங்க கோச்சிக்காதீங்க, சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். யார ஹஜ்ரத் ஐசா போனது மாலுமி சாப் மாத்தீங்க அக்கறை. நம்மள மாதிரி ஒரு ஹஜ்ரத் கிடைச்சிட்டாரு. போனாரு, ஜுஹர் தொழுதாரு, क्या नजर में नमाज पढ़े. हजरत பார்த்தா அப்படின்னா கிழிஞ்சு போன ஆடை, दुपट्टा सो फटको फटीचर होगा पड़ा है, पंजाब परदेसी जैसा है हजरत देखने में. हजरत को गुस्सा आ गया. किसे? इब्राहिम चिश्ती रहमतुल्लाहि अलैहि பெரிய அவுலியா. ஹஜ்ரத் கூப்பிட்டாரு, என்னடா பாக்குறதுக்கு பஞ்ச பரதேசி மாதிரி இருக்கிற அப்படின்னு. அவர் சொன்னாரு, எனக்கு சம்பளம் ரொம்ப கம்மிங்க, எனக்கு எல்லாம் அடிக்கிறது சம்பளம் நல்லா பேசுறேன், அதுக்குன்னு நிர்வாகத்தனை சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க, எனக்கு பரக்கத்தான சம்பளம் கொடுக்குறாங்க அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. அவருக்கு பாவம் அந்த காலத்துல ஒரு 3 ரூபா 5 ரூபா சம்பளம், எனக்கு ரொம்ப சம்பளம் கம்மிங்க, என்ன பண்றது, பொண்டாட்டி பிள்ளைங்க விஷயம் எப்படி ஓட்டுறது, காஜி ஹக்கு பாய் தும்னா கவி ஃபிகீர் நீ அல்ஹம்துலில்லாஹ், சரிங்களா, அல்லாஹ்வுடைய கிருபையில நான் எப்படிங்க ஓட்டுறது அப்படின்னு. அதனால நல்ல ஆடையும் இல்லை, நல்ல வாழ்க்கையும் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லைங்க, ஏன் ஓடுது அப்படின்னு சொன்னாரு. சரி, நான் உனக்கு ஒரு ஹிக்மத்து சொல்லி கொடுக்குறேன், உன்னை பணக்காரன் ஆக்கிறேன் அப்படின்னாரு. அதே தப்பா விசாக்கி கேபாய் அப்படின்னு மக்க பானியில் இருக்கா ஒரு இது இருக்கு, மண் பாத்திரம், ஒரு கேபோதேச பானை, பானையில தண்ணி கொண்டு அப்படின்னாரு. அவர் கொண்டு வந்து கொடுத்தார். ஹசரத் என்ன செஞ்சாரு, என்னமோ அப்படி ஊதனர், ஓதி ஊதனர். கொஞ்ச நேரம் பார்த்தா விட அந்த தண்ணி வந்து பூரா நெய்யாயிடுச்சு, தண்ணியெல்லாம் கீவந்தா நெய்யாயிடுச்சு. அவர் சொன்னாரு, இந்தா இது மாதிரி வச்சு நீ வியாபாரம் பண்ணு. சரி, டெக்னிக் சொல்லி கொடுங்க, என்ன ஓதுனீங்க இப்போ ஓதி நைட்டு இந்த டெக்னிக் சொன்னதை நான் தண்ணியை நெய்யாக்க முடியும் அப்படின்னு. ஒண்ணும் இல்லப்பா, அல்ஹம்து சூரா 3 தடவை, குலுலா சூரா 3 தடவை, ஆயத்துல் குர்சி 3 தடவை, தருஷ் ஷரீஃப் 3 தடவை ஓதி அதுல ஊது, அந்த தண்ணி நெய்யாயிடும். अंसर भाई घर को जाते ही शुरू करना, तुम्हें घर को जाते ही शुरू करना, तुम होता सोंदा புரியுதுங்களா? 3 தடவை அல்ஹம்து சூரா, 3 தடவை குலுலா சூரா, அதுக்கப்புறம் மேல 3 ஆயத்துல் குர்சி 3 தடவை, தருஷ் ஷரீஃப் 3 தடவை. क्या निजाम
शुरू कर देंगे होता सोंद அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியில ஊது, அந்த தண்ணி நெய்யாயிடும். இதுதான் டெக்னிக். எந்த முதலீடும் தேவையில்லை, தண்ணி மட்டும் இருந்தா போதும். பிஸ்மில்லான்னு ஆரம்பி, அல்லாஹ்வுடைய கிருபையில வியாபாரம் பட்டைய கலப்பும், நீ பெரிய மால்தார் ஆயிடும். மறுபடியும் நான் சந்திக்கும் போது நீ பெரிய கோடீஸ்வரரை நான் சந்திப்பேன் அப்படின்னு. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாயிட்டார் ஹசரத். வீட்டு கூட்டிட்டு போய் தாவத்து கீவத்துல வச்சு அனுப்பிச்சுட்டார். ஒரு வருஷத்துக்கு அப்புறமேலு அந்த வழியா மறுபடியும் தப்லீக் தாவத்துடைய விஷயமா வந்தார். யாரு? ஹஜரத் இப்ராஹிம் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வந்து பார்த்தா ஹசரத் அதே பஞ்ச பரதேசியா தான் இருக்கிறார். வந்து பார்த்தா क्या वैसा है बेचारा, क्या कपड़े फटे कपड़े पुराने कपड़े पहले ऐसा ही ना रहा बाबा, तुझे टेक्निक सिखाया ना, उनके टेक्निक சொல்லி கொடுத்தனடா, தண்ணியை நெய் எப்படி ஆக்கணும் அப்படின்ட்டு எதுவும் செய்யலையா நீ அப்படின்னு கேட்டார். ஆனா நீங்க ஒண்ணு ஏங்க ராவடி பண்றீங்க, காமெடி பண்றீங்க. நானும் ஒரு தடவை இல்லைங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஓது ஊது ஊது ஊதுன்னு ஊதி வாய்க்காக வலிச்சது தண்ணி தண்ணியா தான் இருக்குது, நெய்யா ஆனப்பாடு தெரியலையே அப்படின்ட்டார். உடனே அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சீடர், அவருடைய ஷாகிர்த், அவர் சிரிச்சார். ஏப்பா சிரிக்கிற அப்படின்னார். இந்த சீடர் சொன்னாரு, பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் இப்ராஹிம் சிஷ்டிக்கு 41 வயசு, பிறந்ததுல இருந்து 41 ஆண்டுகளாக தன்னுடைய வாயில் இருந்து ஒரு பொய் கூட சொன்னது கிடையாது. அல்லாஹ் அக்பர். அவருடைய வாயில் அல்லாஹ் எவ்வளவு பரக்கத்தை வச்சிருக்கிறான் பாத்தீங்களா? ஹஜரத் எத்தனை பொய் சொல்றாரு, பைசா பாய் ஹோங்க. ஹசரத் தமிழ்ல பெருமாள் சொல்லுவாங்க, நீங்க தப்பா செய்யாதீங்க, ஊருக்கு தான் உபதேசம், உனக்கும் எனக்கும் இல்லை. ஊருக்கு உபதேசம் உனக்கு எனக்கும் கிடையாது. அது மாதிரி வாழக்கூடாது. சொல்றாங்க 41 ஆண்டுகளாக சையதுல் அவுலியா இப்ராஹிம் சிஷ்டி ரஹ்மத்துல்லாஹி உடைய நாவில் இருந்து ஒரு பொய் கூட வந்தது கிடையாது. அல்லாஹ் அவருடைய சொல்லிலே, அவருடைய வாயிலே எவ்வளவு வரக்கத்தை வைத்திருக்கின்றார். தண்ணீரிலே ஊதினால் தண்ணீர் நெய்யாக மாறிவிடும். ஆனா ஹசரத் பாவம் என்ன பண்ணுவார், அவர் ஏகப்பட்ட பொய் சொல்லி இருக்கிறார். அதனால அந்த தண்ணி தண்ணியே தான் இருக்குது, தண்ணி நெய்யா மாறவே மாட்டேங்குது. இதுதான் உண்மை. அதனால பெரியன்பர்களே, 2 விஷயங்கள் மோசமான கொடூரமான விஷயங்கள். என்னைக்கும் வாழ்க்கையில நமக்கு எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, குஃப்ரான வார்த்தைகள் பேசக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இருக்காங்க, பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே என்ன செய்யறாங்க, அல்லாஹ்க்கு ஹைகானி, அல்லாஹ்க்கு தில்னி, அல்லாஹ்க்கு ஏனி, அல்லாஹ்க்கு ஓனி, क्या मंजा ऐसा सतानी सताता, என் அல்லாஹ் இவ்வளவு துன்பப்படுத்துறானே, அவனுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு வாயில இருந்து என்னைக்குமே எவ்வளவு பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் அதை சபுரு செய்து தாங்க வேண்டுமே தவிர குஃப்ரான நிராகரிக்கக்கூடிய வார்த்தைகள் முஸ்லிமுடைய வாயில் இருந்து ஒருபோதும் வரக்கூடாது, ஒருபோதும் வரக்கூடாது. இப்படி வந்துச்சு ஒரு காலம் வரும், நம்முடைய ஈமானே பறி போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப காஃபிர் கைர முஸ்லிம்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வை நிராகரித்து உலகத்தில் வாழ்ந்தால் கண்டிப்பாக அவர்கள் மீது சாபம் வரை அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகி கொண்டே இருக்கும். இரண்டாவது, யார் பொய் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்களோ, வாழ்க்கையில் உண்மை பேசுவதல்ல, வியாபாரத்திலும் வர்த்தகத்திலும் எந்த விஷயத்திலுமே பொய்யை மையப்படுத்தி அதை யார் வாழ்கின்றார்களோ நிச்சயமாக அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகி கொண்டே இருக்கும். ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது அல்லாஹ்வுடைய சாபம் நௌசுபில்லா நம்ம சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மின் மீது ஏற்படுகின்றதோ ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றங்கள் ஏற்படாது. ஏன்? அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகி கொண்டிருக்கிறது. வல்லாஹ் ரஹ்மான் இப்படிப்பட்ட மோசமான 2 விஷயத்துடைய சாபத்தில் இருந்து ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.